ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோம்மேட் மில்க் பவுடர் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து மில்க் பவுடர் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏதாவது மில்க் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹோம் பேக்கிங்கில் நிறைய டெசர்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மில்க் பவுடர் இல்லாமல் பண்ண முடியாது. கண்டென்ஸ் மில்க் பவுடர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து நமக்கு வந்து மாறிடுச்சு. இந்த மில்க் பவுடர் வந்து கடைகளில் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ரேட்லேயே வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி ரெடி பண்ணும்போது இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி இதனோட டேஸ்ட் அப்படிங்கிறது கடையில் இருக்கிற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அந்த கடையில் இருக்கிற மில்க் பவுடரை வச்சு செய்யும்போதும் நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி மில்க் பவுடரை வச்சு செய்யும்போதும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். கடைகளில் இருக்கிறது அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கம்மியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டோட பவுடர் தான் வந்து உங்களுக்கு நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம பேருக்கு மில்க் பவுடர் அப்படின்னு சொல்லிடுறோம். அதில் வந்து உண்மையாகவே வந்து மில்க்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங்க்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கடைகளில் இருக்கிற மில்க் பவுடருக்கு பதிலாக நம்ம ஹோம்மேடு மில்க் பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். அதைத்தான் வந்து நான் இதில் வந்து சொல்ல வர்றேன். இப்போ நான் வீட்டில் யூஸ் பண்ண பவுட்ரு பாருங்கள் காட்டுறேன். இதில் வந்து நான் வந்து சுகர்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் அந்த மில்க்கை மட்டும் நல்லா வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதனோட டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இதில் நமக்கு வேணுங்கிற சுகர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைகளில் விற்கிற மில்க் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். இல்லைப்பா எங்களுக்கு வந்து வீட்டிலலாம் ஹோம்மேட் மில்க் பவுடர் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 25 கிராம்ஸ்லேருந்தே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.